தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஆணி தயாரித்தல் தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தொழில் அதிகளவு டிமாண்ட் இருக்கக்கூடிய, அதிகளவு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ். இந்த தொழிலுக்கான மிஷினரிஸ் எங்கே வாங்குறது, ரா மெட்டீரியல் எங்கே வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய தகவல் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது தொழில் பற்றின சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த தொழில் பற்றின கருத்துக்களை நம்ம சேனலில் போடுறோம். இன்றைக்கி நம்ம ஆணி தயாரித்தல் தொழில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆணி அப்படிங்கிறது அதிகளவு டிமாண்ட் இருக்கக்கூடிய தொழில். ஒரு நகரமாகட்டும், கிராமங்களாகட்டும், எல்லா இடத்துலையுமே ஆணிகள் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு ஃபர்னிச்சர் செய்கிற ஒரு கடையாகட்டும், அதாவது கட்டடங்கள் கட்டுறாங்களோ இல்லை எலக்ட்ரீஷியன் ஒர்க் ஆகட்டும், எல்லா பக்கமே இந்த ஆணியோட தேவை வந்து அதிகமாக தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்போ ஒரு கொரியர் சர்வீஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து லாஜிஸ்டிக்ஸில் அவங்க வந்து பார்சல் பண்ணுறதுக்காக மரப்பலகைகள் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஐட்டத்தெல்லாம் பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கு அங்கேயும் நம்மளுக்கு வந்து ஆணிகள் அதிகமாக தேவைப்படும். இது ஆணின்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் ஆணிலேருந்து 5 இன்ச் வரைக்கும் ஆணிகள், பெரிய ஆணிகள் வரைக்கும் இருக்குது. இந்த ஆணிகள் தயாரித்து விற்கிறது மூலமாக நம்மளால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். இதுக்கு கஸ்டமர் நம்மளுக்கு என்னென்ன நம்ம வந்து ஹார்ட்வேர் ஷாப்பு, டீலர்ஸு, ஹோல்சேல் சென்டர் இது மாதிரியான இடங்களை வந்து நம்ம டைப் வச்சுக்கிறது மூலமாக நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ், பெரிய ஃபர்னிச்சர்ஸ், அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜென்ட்ஸ், கொரியர் ஏஜென்ட்ஸ் இது மாதிரியான இடங்களை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறப்போ நம்மளோட பொருளை நம்ம தாராளமாக சேல்ஸ் பண்ணி நம்ம நல்ல லாபம் பார்க்க முடியும். இதுக்கான லொக்கேஷன் அப்படின்னு இட வசதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 1000 2000 அடி வரைக்கும், சதுரடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரூம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி 3 பேஸ் கரண்ட் பவர் சப்ளை வந்து நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இந்த தொழிலை வந்து நம்ம தாராளமாக தொடங்கி நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு தொழில். இதுக்கான மெஷினரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நெயில் மேக்கிங் மிஷின் வந்து தேவைப்படும். அதே மாதிரி நெயில் கிரிண்டிங் மிஷின், அதே நெயில் பாலிஷிங் மிஷின், இந்த 3 மிஷினரிஸ் வந்து தேவைப்படும். இதற்கான விலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து 2 லட்ச ரூபாலேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து மிஷினரிஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான ஒர்க்கர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வேலை தெரிஞ்ச ஒரு ஆள், அதே மாதிரி ஹெல்ப்பருக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும். இந்த தொழில் வந்து நம்ம தாராளமாக செய்யலாம். நம்ம வந்து இந்த இதை வந்து அந்த டீலர்ஷிப்பு, ஹார்ட்வேர் ஷாப்பு, ஹோல்சேல் கடை, எலக்ட்ரானிக்கல் கடை, இந்த மாதிரியான கடைகளில் வந்து நம்ம டீலர்ஷிப் வச்சுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம இது பண்ணும்போது பல்க் ஆர்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது மூலமாக நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த லார்ஜ் ஸ்கேலில் ஃபர்னிச்சர்ஸ் செய்வாங்க. ஃபர்னிச்சர்ஸ் அவங்ககிட்டையுமே டைப் வச்சுக்கிறது மூலமாக நம்மளோட பொருளை வந்து ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இந்த மெஷினரிஸ் வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து கிடைக்கிது நம்மளுக்கு. இந்த மேக்கிங் மிஷின் வந்து இந்த கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணி இந்த மெஷினரிஸ் வந்து வாங்கிக்க முடியும். இதே மாதிரி பல தொழில் சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம சேனலில் போடுறோம். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பொறுத்தான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.